இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். ஆனால் நல்லா கருகிடக்கூடாது. கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெல்லம், ஒரு கிளாஸ் பயிருக்கு 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பயிரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3 ஏலக்காய், நம்ம எடுத்து வச்ச வெல்லம், அது எல்லாமே பேலன்ஸ் கொஞ்சமாக பயிர் எடுத்து வச்சு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. எதுக்கு வெல்லத்து கூட பயிர் கொஞ்சம் போடுறோன்னா நடுவில் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாகவே அரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் நெய், முந்திரி, பாதாம், திராட்சை, என்னென்ன நமக்கு தேவையான நட்ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை வறுத்து நம்ம மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணிலாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 100 ml நெய் தேவைப்பட்டது. இது வந்து 1/4 கிலோ பாசிப்பருப்பு. நல்லா உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா தான் நமக்கு வந்து உருண்டை சாப்பிடும்போது உடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான ஒரு உருண்டை கிடச்சிருச்சு. இதில் நெய், பாதாம், முந்திரி, திராட்சை, பச்சை பயிறு எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.